ஸ்கிட்டின் வழியா நம்ம யாருக்கு முதலிடம் கொடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க கட்டுறத, அவங்க நடந்துக்கிறத உங்களுக்கு தெரிவிக்கிறாங்க. நீங்களும் அதே மாதிரி யாருக்கு முதலிடம் கொடுக்கணுங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம அதன்படி நடக்கலாம். ஹல்லேலூயா. நல்ல கனவை கலைச்சிட்டான்டா. நல்ல கனவை கலைச்சிட்டான். அடிக்க சொன்னா ஆட்டிட்டு இருக்கான் பாரு. அலாரத்தை அடிக்க வச்சோன்னா உட்காந்து ஆட்டிட்டு இருக்கான் பாரு. 2 தட்டு தண்ணி ஆஃப் பண்ணிட்டேன். அலாரம் பண்ணி உன்னை டெய்லி எழுப்பி விடுறது நான் தானே. என்னையே நீ அடிப்பியா? நீ மட்டும் சர்வீஸ் பண்ணாம தான் நான் எதுக்கு உன்னை கத்த போறேன்? மூஞ்சியா பாரு, கொரோனா வந்த மூஞ்சி மாதிரி ஆளாக்கு மாதிரி இருந்துட்டு என்ன திட்டுற நீ? இருக்க 2 பேட்டரி பிடிங்க போட்டு அதுக்கப்புறம் நீ பேசவே மாட்டேன். இப்போ போய் நான் தூங்கட்டுனா? அச் பைபிள், நீங்க பைபிள் தானே. நான் உங்க உடம்புக்கு என்ன ஆச்சு? என்னை நல்லா பாருப்பா, என் மேலே எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது. ஆரம்ப காலத்துலலாம் நிசி என்னை எப்படி தேடுவா தெரியுமா? இப்போல்லாம் என்னை தேடுறதே இல்லை. அவள் என்னை மறந்துட்டா, ரொம்ப மாறிட்டாப்பா. அது என்ன அடிக்கும் போதே தெரியுது. நிசி, யூ ஹேவ் யோர் ஒன் டெக்ஸ்ட் மெசேஜ். நிசி, யூ ஹேவ் யோர் ஒன் டெக்ஸ்ட் மெசேஜ். என்னது? நிசி, யூ ஹேவ் யோர் ஒன் டெக்ஸ்ட் மெசேஜ். டெஸ்ட் மெசேஜா? முதல்ல அது என்னன்னு பார்ப்போம். இந்த கூகுள் இருக்குது, ஊரில் இருக்க எல்லாருக்கும் நல்ல நல்ல வாய்ஸாக கொடுக்குது. ஆனால் எனக்கு மட்டும் கேவலமான வாய்ஸாக கொடுக்குது. உன் மூஞ்சிக்கு இதுவே ரொம்ப அதிகம் நிசி. ஆமாம், அதிகம்தான். சரி, வந்த வேலையை பார்ப்போம். ஹலோ ஹலோ. முதல்ல கையை கீழே எடுப்பா, மெசேஜ் தான் வந்திருக்கு. ஓ, மெசேஜா? நான் கால் வந்திருக்குன்னு நினச்சேன். சரி, முதல்ல அது என்னன்னு பார்ப்போம். ஹாய், ஹலோ டியர். ஐ கம் த பார்ட்டி. ஓகே ஓகே ஓகே, பாய் பாய். இங்கே பாரு, எவ்வளோ நோட்டிஃபிகேஷன்ஸ். இன்ஸ்டாகிராமில் இருந்து, வாட்ஸ்அப்பில் இருந்து, ஃபேஸ்புக்கில் இருந்து, ட்விட்டரில் இருந்து. ஏன்ப்பா கிச்சு முச்சு காட்டுற? முதல்ல கையை கீழே எடுப்பா. டச் ஃபோனுன்னு சொல்கிறேன், இந்த அளவுக்கு கூட டச் பண்ண விட மாட்டியா? முதல்ல பழைய மாடலை மாற்றிட்டு புது போட மாட்டணும். நீ காலைல எழுந்துச்சு வாய்க்கலாமல் வாட்ஸ்அப் பார்க்குற, ஃபேஸ் வாஷ் பண்ணாமல் ஃபேஸ்புக் பார்க்குற, டீ குடிக்காமல் ட்விட்டர் பார்க்குற, இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் இன்ஸ்டாகிராம் பார்க்குற. நீ என்ன கேட்குறியா? உன் ஹிஸ்ட்ரி வேணால் நீ டெலிட் பண்ணலாம், ஆனால் உன் பேர் லிஸ்ட்டில் கன்ஃபார்ம் டி. ஐயோ, கூகுள் நான் ஹிஸ்ட்ரியில் டிலீட் பண்ண போகிறோம் இருக்குன்னு சொல்கிறீங்களா? அப்படி மட்டும் பண்ணுறீதாங்கள். உங்களை கையை காலாக நினச்சி கும்பிடுற, தயவு செய்து அப்படி பண்ணிடாதீங்க. பேட்ரி லோ. இந்த கூகுள் இருக்கே, அது மட்டும் என் மாதிரி எல்லாமோ பேசும். ஆனால் நான் எதா பேசணும்னா மட்டும் பேட்ரி லோன்னு சொல்கிறது. முதல்ல அந்த சார்ஜ் ஒயரை பிடிங்கி போடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் பேசவே மாட்டீங்க. இந்த ஃபோனு பாக்கிய மாதிரி டிவி பார்த்தா எவ்வளோ ஜாலியாக இருக்கும். ஃபஸ்ட்டு அதை பார்ப்போம். ரிமோட்டுங்க, ரிமோட். சிங்க கேபியோ சூளை நெருப்போ. இந்த அனிசாக்கா எவ்வளோ அழகா பாடுவான்னு நினைச்சு நான் இவ்வளோ பாடு கேவலமா பாடியாளே. சரி, நம்ம சேனலை வேற மாற்றுவோம். ஹல்லேலூயா ஓசன்னா. சரி, இதுவும் நல்லா இல்லை. சரி, ஏதாச்சும் நியூஸ் ஏதாச்சும் பார்ப்போம். இந்திய முக்கிய செய்திகள். சிறுவர்களுக்கு இடையே மோதல். ஓ அப்பா, சொல்லிட்டாயா? எங்கே பார்த்தாலும் அவன் இடிச்சுக்கொன்னா இவன் இடிச்சுக்கொன்னா, எங்கே இதான் நடந்துட்டு இருக்குது. சரி, ஏதாச்சும் பிரசங்கத்தை பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆதி ஆகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், ஆதியாக இருக்கு, யாத்திராக இருக்கு, லேவியராக இருக்கு, எண்ணாக இருக்கு, உபாக இருக்கு. பாஸ்டர் இப்போ தான் ஆதியாக 1 தொடங்கியாரு. சர்ச்சில் தான் பாஸ்டர்னா, இங்கே வந்தாலும் டிவிக்குள்ளேயும் பாஸ்டர் வந்துட்டாரு. எப்போ பாஸ்டர் வேண்டாம் பாஸ்டர், நான் டிவி ஆஃப் பண்ணிடுறேன் பாஸ்டர். சரி, இந்த ரிமோட் வேற ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. என்னையா என்ன எதுக்கு திட்டுற? உனக்கு என்ன யூஸ் பண்ணவே தெரியல. படுக்கும்போது உட்காரும் போது கையில் வச்சுட்டு அப்புறம் என்ன உடச்சுற? ஆளாக மாதிரி இருந்துட்டு என்ன நீ நக்கல் பண்ணுற? இருக்க 4 பேட்டரியும் பிடிங்கி போடுறேன், பேசுறியான்னு பார்க்குறேன். நிசி, யாரு? என்ன உனக்கு தெரியுதா? உங்களை தெரியாமல் இருக்குமா பைபிள்? நான் வேற கிறிஸ்டியனாக பிறந்துட்டேன். உங்களை தெரியலன்னு சொன்னால் வெளியே அசிங்கம். நல்ல வேலை என்ன ஞாபகம் வச்சுருக்கே. இப்போலாம் உனக்கு டிவி, ஃபோன் இதெல்லாம் தான் முக்கியமாக இருக்குல்ல. அதெல்லாம் உன் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற நீ எப்போவுமே. நாங்கள் தான் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கோம். ஏன்னா நாங்கள் காமெடி போடுறோம், ஸ்போர்ட்ஸ் போடுறோம், நியூஸ் போடுறோம். அப்போ அவங்க எங்கள் மேலே அது என்ன, நாங்கள் லவ் சாங்கே போட்டு கொடுக்குறோம். அப்போ அவங்க எங்கள் மேலே தானே இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. ஆமாம்ல. டேய் நிறுத்து. அவள் உன்னோட என்ன தான் அதிகமாக யூஸ் பண்ணுறா. நீ பழைய ட்ரெண்டு, நான் தான் புது ட்ரெண்டு. அவள் சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து போட்டுக்க ட்ரெஸ்ஸு, யார்ட்டையும் பேசினா கூட என் மூலியமாக தான் கால் பண்ணுறா. இவ்வளோ ஏன் அவள் பாத்ரூம் போகும்போது கூட என்ன தான் கூப்பிட்டு போகிறா. ஐயோ, கூகுள் பப்ளிக் பேசலாம், இப்படி பேசக்கூடாது. சும்மாங்க நியூஸ் தாங்க பார்ப்பேன், இது தாங்க உண்மை. அப்போ உனக்கு இதுதான் முக்கியமாக இருக்குல்ல.
ஆமா பைபிள், இதெல்லாமே எப்படி லைஃப்பை லேர்ன் பண்றது? அப்போ நான் உன்கிட்ட ஒன்று கேட்கவா? இதெல்லாம் வச்சு உன்னால ஆண்டவர்கிட்ட பேச முடியுமா? முடியாது பைபிள். அதான் சொல்கிறேன், நீ மாறிட்ட நிஷி. நீ உன் டைம் எல்லாம் அதில் தான் ஸ்பெண்ட் பண்ணுற. உன்னோட லைஃபே அங்கே தான் போயிட்டுருக்கு. நீ மாறிட்ட நிஷி. நான் மாறல பைபிள். இல்லை நிஷி, நீ வந்து முன்னெல்லாம் எரிஞ்சோடனே ஏசப்பாவை தேடுவ, பைபிள் வாசிப்ப, ப்ரேயர் பண்ணுவ. இப்போலாம் நீ எழுஞ்சோடனே ஃபோனை தான் தேடுற. நீ ஏசப்பாவுக்கு முதலிடம் கொடுக்கறதில்ல, அதுக்கு தான் முதலிடம் கொடுக்குற. நீ மாறிட்ட நிஷி. நான் மாறல பைபிள். இல்லை நிஷி, நீ மாறிட்ட. பாவத்துக்கு அடிமையாகிட்ட. நான் எந்த பாவமும் பண்ணல. இல்லை நிஷி, நீ மாறிட்ட. நான் மாறல, நான் மாறல, நான் மாறல. அப்போ இதுல கனவா? சரி, ஃபர்ஸ்ட் அலாரத்தை ஆஃப் பண்ணு. பைபிள், இதை நான் இந்த தடவை மிஸ் பண்ண மாட்டேன். இது ஆண்ட்ரு எனக்கு கொடுத்த பைபிள். இதுவரை டிவி மொபைல்னு எல்லாத்துலேயுமா இருந்தேன். இனிமே இந்த பைபிள் தான் எனக்கு எல்லாமே. அன்பான தேவ பிள்ளைகளே, வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நான் எதற்கு முதலிடம் கொடுக்கிறோம்? உலகத்திற்கா தேவனுக்கா? உலகத்துக்கு முதலிடம் கொடுத்தால் அழிவு வரும். தேவனுக்கு முதலிடம் கொடுத்தால் நித்தியமாய் தேவனோடு மகிழ்ச்சியாய் வாழலாம். ஆனதாதலால் நாம் யாவரும் தேவனுக்கு முதலிடம் கொடுப்போம். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. ஆமேன். நாம தேவனை விட்டு வழி விலகும்போது ஆண்டவர் சும்மாவே இருக்க மாட்டேன் இல்லையா? வழி இதுவேங்கிற சத்தம் நிச்சயமா நம்ம காதுகளில் துணிக்கும். நம்ம உணரத்தக்கதா அவர் கண்டிப்பா பேசுவார். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம நிசி மாதிரி ஓகேவா புரிஞ்சுக்கிட்ட எப்படி அவங்க தங்களை மொத்தத்தில் நல்ல வேலை கனவு ஓகே, அதை யூஸ் பண்ணாத பைபிளாக இருந்தாலும் ஓகே, இதை நான் விட மாட்டேன்னு சொல்லி பிடிச்சிக்கிட்ட மாதிரி நம்மளும் தேவனுடைய வார்த்தையை பிடிச்சிக்கலாமா? அவருடைய வசனத்தின்படி நடத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அவருடைய வசனத்தின்படி நடக்கலாம்.